காரைக்குடியில் இன்று பங்குனி உத்திரம் பௌர்ணமி திருவிழா. கம்பனடிப்பொடி கம்பன் மண்டபத்தில் 50க்கும் மேற்பட்ட கம்பன் கழகங்கள் அத்துணை பேரும் வந்திருந்து நம்ம கம்பபாரதி என்று புகழ் பெற்ற இலங்கை ஜெயராஜ் ஐயா தலைமையில் அருமையானதொரு நிகழ்வு. தெய்வ பிரவியான ராமன் மனிதனாக இருந்தபோது, எப்போது தந்தை இறந்த போதா, தன் மனைவியை மாற்றான் தூக்கி சென்ற போது தனித்திருந்த நாளா, லட்சுமணனை இறந்த பிறகு அவன் மனிதனாக இருந்த நாளா என்று ஒவ்வொருவரும் அவரவர் இதற்கு அருமையாக பேசி அற்புதமான ஒரு எளியவருக்கும் புரியும்படியாக அருமையான ஒரு கம்பன் மணிமண்டபத்தில் கம்பனடிப்பொடி 84 வருஷங்களாக ஆரம்பித்து வைத்து நடத்தும் அற்புதமான ஒரு பண்டிமன்றம். நாளை கம்பன் தொழில் கொண்ட நாள். நாட்டரசன் கோட்டையிலே அருமையானதொரு நிகழ்வு. அனைவரும் பாரீர். நாட்டரசன் கோட்டையில் கம்பன் தூங்கி கொள்ளும் இடத்திலிருந்து அந்த இடத்தில் மண் எடுத்து குழந்தைகளுக்கு சிறிது நாட்டில் தடவினாலோ கரைத்து குடித்தாலோ ஒரு நன்றாக படித்து பெரும் அறிவாளிகளாக மாறுவார்கள் என்பது ஐதீகம். கம்பன் புகழ்பாடும் காரைக்குடியும் கம்பன் தொழில் உள்ளம் நாட்டரசன் கோட்டையும் அருமையான ஒரு நிகழ்வு. பார்க்கையிலே சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க. அற்புதமாக அருமையாக வாழ்வில் நினைப்பதெல்லாம் நடந்த நிம்மதியான ஒரு வாழ்வு. நாம் எப்பவும் இறை நினைப்பிலே இருந்தால் நிச்சயம் இறைவன் நம்மை எந்த வகையிலேயாவது தோன்றி அருள் காட்சி தருவான். எங்க ஊர்ல ஒருத்தர் 97 வயசுல காலமாயிட்டார். அப்ப ஊர் நிறைய சுவரொட்டி விட்டிருந்தாரு. நான் பார்த்தேன். அவர் பேரை போட்டு எந்த செய்தியை போட்டு அவர் அகால மரணம் என்றாலும் போட்டுருந்தாங்க. சரி, தெரியாம போட்டாங்க, பாவம் மொழி தெரியலன்னு அப்புறம் நான் போய் ஆத்தலாம் சொல்லிட்டு, ஐயா உங்க சுவரொட்டியில் ஒரு சின்ன தப்பு, அது ரொம்ப சின்ன வயசுல சாகக்கூடாத காலத்துல இருந்தாலும் அகால மரணம் போடணும், இவங்களுக்கு போடக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. சரியா தான் போட்டுருந்தாங்க. எப்படி அவர் 82 வயசுல இருந்து முடியாம இருந்தாரு. இப்ப போவார் அப்ப போவார் போகவே இல்லை. சாக வேண்டிய காலத்துக்கு முன்னால செத்தா மட்டும் அகாலம் இல்லை, சாகிற காலத்திலிருந்து தள்ளி செத்தாலும் அகாலம் பண்ணாங்க. இது நான் சொன்னா தப்பா இருக்கும். வசிட்டர் சொல்லுகிறார், அழுகிற ராமனை பார்த்து சொல்லுகிறார், இங்க பாருப்பா, புறக்கிறதுக்கு முன்னாலேயே செத்து போகக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்காங்க. இதுல இந்த உலகத்துல 60,000 வருஷம் அப்பா வாழ்ந்திருக்கிறாரு. இதுக்கு அழிய வேற ஒரு கேளான்னு கேட்கிறேன். பெருமதன் மூவியில் பிரிதல் காண்டியார் மறுநேறு கற்பில் வையம் யாவையும் 60,000 ஆண்டு ஆண்டவன் 20 கண்டு அவருக்கு இறங்க வேண்டுமோ, இதுக்கு போய் எனக்கு அழுவாங்களான்னு கேட்கிறேன். எந்த வசிக்கிறது அவங்கெல்லாம் அப்பா செத்துட்டாரு வரலன்னு அழுதப்போ வரலனை கண்டுபிடிச்சு அவர் என்ன நினைக்கிறார், பரதன் இறப்பது போன்ற பிறர் ஆகலாம், கடவுளின் பெருமைய கடவுளின் வடிவமாகிய ராமன் அழலாமா என்று கேட்கிறார். அங்கே வசித்தல் பார்வையில் அவர் மனித ராமன் அல்ல, கடவுள் ராமன். அதே மாதிரிதான் இலக்கம் சில மணி நேரத்தில் அவர் மயங்கி தலைப்பிலேயே சொல்வது போல தடுமாறுகிறார். அப்போது கூட ஒரு சகோதரனாக உழைக்கும் உயிர்க்கும் ஆவி உறுப்புமையும் உணர்ந்து சோறும் இழைக்குவது அறிதல் பேச்சால் இலக்குவான் அழைக்கின்ற போது நீ மனிதன் ஒரு சாதாரண சகோதரன் அல்ல, நீ கடவுள் என்று சொல்வதற்கு கடவுள் ஓடோடி வரும். அப்பா இது போய் வாய்ப்பு போட்டு விழுந்து எவரும் யாரு அவருடைய வாகனம் சொல்ல போனா அவருடைய டிரைவர். அவர் வந்து சொல்றாரு, நீ யார் தெரியுமா, நீ வாங்கி அவதாரம் வந்தாய் மறைந்து பிரிவாக வகுத்து மலர்மை நகைத்தோ தம் தாழை தாழை இறைவா இறந்து விளையாடுகின்ற தனியோய் சிந்தா குழந்தைகள் தலைவாய் தளர்ந்து துயர் கூறல் என்ன செய்யணும்னு அவன் வந்து நினைவுபடுத்துகிறான். அப்போ மனித ராமனாக இருந்து அந்த துயரத்தை மனைவி பிரிந்த வருத்தத்தை மனம் தளர்ந்து
பேசுவேன். எப்போதுமே ஒரு பொது பெரிய சபையில பொது கேள்வி ஒன்று வைக்கப்பட்டால் அந்த கேள்விக்கான பதிலை நாம சொல்லக்கூடாது. விதுர நீதி. அந்த கேள்வி நம்மிடத்திலே வரும் பொழுதுதான் நாம் பேசணும். சில பேர் பேச ஆரம்பிக்கிற பொழுது பதில் சொல்ல ஆரம்பிச்சோம். எதை சொன்னாலும் உங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். எங்க எலெக்ஷன் வருதாம்ல 23, ஆமாங்க 23 எலெக்ஷன் என்ன உங்களுக்கு தெரியாதா? யாரா நிக்கிறாங்க, என்ன பண்றா, இவன் அடுத்த வார்த்தை பேச முடியாது பேசுறான். அப்படித்தாங்க அமெரிக்காவில் ட்ரம்ப். அதையே கேட்க ட்ரம்ப் பத்தி உங்களுக்கு தெரியாதா? நேற்றுக்கு தான் ஒரு அருமையான கடிகாரம். ஆமா, கடிகாரம் என்ன, நீங்க எதை சொன்னாலும் பேசுறேன். பஞ்சபாண்டவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பகவான் தூது போறாரு. பகவான் தூது போக கிளம்பிட்டாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நான் போய் சொல்றேன். தர்மர் சொன்னாரு, நீங்க அங்க போங்க, நமக்குள்ள பங்கு கேளுங்க. தரலையா? பாதி தேசம் நமக்குள்ள பங்கு கேளுங்க. தரலையா? நமக்கு ஒரு 5 ஊர் கேளுங்க. அதையும் தரலையா? 5 வீடு கேளுங்க. அதுவும் தரல, ஒரு வீடு கேளுங்க. நான் வாங்கிட்டவங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன். சரி, அர்ஜுனன் திரும்ப. அர்ஜுனன் சொன்னா என்ன வேணும்? அர்ஜுனன் சொன்னா போரை கேடு, நான் தயாராக இருக்கிறேன், போரை கேடு. பீமன் பேசவே இல்லை, தோளை மட்டும் தட்டினான். சரி சரி நகரனும் அதே தான் சொன்னான், போரை கேடு. சகாதேவன் பேசவே இல்லை. சகாதேவன் பகவான் கேட்டா, நீ தான் சொல்றா அப்படின்னாரு. சகாதேவன் சொன்னா, இந்த கேள்வி பொது கேள்வி, 4 பேர் சொல்லிட்டாங்க, இதுல நான் சொல்றதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால நீங்க போயிட்டு வாங்க, நீங்க அவங்க என்ன சொன்னாங்களோ கேட்டுட்டு வாங்க. பகவான் சொன்னாரு, என்னடா அப்படி முடிவு வச்சு பேசுற, நீ உன் மக்களுக்கு ஏதாவது சொல்லலாம்ல. நீங்க இந்த கேள்விக்கு பதில கேட்டோம்னா தனியா வந்ததான் பேசுவேன். நீங்க தனியா வந்து என்ன கேளுங்க, நாம 2 பேரும் தனித்து பேசுவோம். ஒருவர் சொல்லணும். தனியா கூட்டு வந்தார் சகாதேவன். சாமி கேட்டாரு, என்னடா சொல்லணும்னு. சகாதேவன் சொன்னா, நீங்க சமாதானத்துக்கு போறீங்களா சண்டைக்கு போறீங்களா? ஏன்னா நான் சமாதானத்துக்கு போறேங்கிற சண்டைக்கு போறேங்கிற இல்ல, நீங்க சமாதானத்துக்குங்கிற பேர்ல சண்டைக்கு பிள்ளையார் சொல்லி போட போறீங்க என்பது இதில் அனுபவித்து சிந்திக்க வேண்டிய இந்த மனிதர்ல சொல்லி இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி வேண்டும் என்றாலும் கொண்டிருக்கலாம். அப்படி என்றால் ஒரு மனிதன் ராமாயணத்தை படிக்கிறான், கம்பனுடைய பாடல்களை படிக்கிறான், ராமன் எங்கே கலருகிறானோ அந்த பாடல்களை படிக்கிறான், ராமன் எங்கே தளருகிறானோ அந்த இடத்தை படிக்கிறான், ராமன் எங்கே தடுமாறுகிறானோ அதை இந்த மனிதன் பிரிது ஒன்றாம் வெற்றியே பெருக, தோற்க வீக வீயார் வாழ்க, பற்றுதல் அன்றி ஒன்றோ அடைக்கலம் பகர்கின்றான். அடைக்கலம் என்று எவன் வருகிறானோ அவனை பற்றிக் கொள்வதுதான், அவனை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய மரபு. சுவாமி 2-3 அடைக்கல செய்திகளை சொல்லுகிறார். உலகத்துக்கே சொல்றார். தேவர்கள் எல்லாம் பார்க்கடலை கடைய போனார்கள். பார்க்கடலை கடைய போகிற பொழுது அவர்கள் நினைத்து போனது ஒன்று, நடந்தது ஒன்று. அவங்க என்ன நினைச்சு போனாங்க? பார்க்கடலில் இருந்து அமுதம் வரும் என்று நினைத்து போனாங்க. ஆனால் அங்கே வந்தது என்ன? நஞ்சு. ஒரு நஞ்சு இல்ல, 2 நஞ்சு. வாசுவின் வயிற்றிலே இருந்து ஒரு நஞ்சு, அதற்கு பெயர் ஆலம். கடலை கடைத்ததினாலே கடலிலே இருந்த விஷ ஜந்துக்களின் மேலாக ஏற்பட்ட மிகப்பெரிய நஞ்சு அப்படியே கலங்கி மேலே வந்தது, அது பேர் காலம். அந்த ஆலமும் இந்த காலமும் சேர்ந்து ஆல கால விஷமாக மாறி, ஆலாலம் இல்லையா, ஆல கால விஷம். இவங்க எல்லாரும் போய் கடலை கடந்து அமுதம் வராம நஞ்சு வந்த உடனே வேகமா ஓடி வந்தாங்க. யாருக்கு? சிவபெருமான். சிவபெருமான் ஓடி வர்றாங்க. மாதேசாமி சொல்லுவாரு, ஓடாத ஓடாத முதல்ல பிரம்மதேவர் தான் ஓடுனார்.
நம்ம சொந்தக்கார பையன் பிஸ்னஸ் பண்ண போனா பிஸ்னஸ்ல நட்டமாகி போச்சு. நம்மகிட்ட வந்து நிக்கலாம். நம்ம என்ன கேள்வி கேட்போம்? முதல்ல, ஏண்டா நீ முதல்ல வந்து என்கிட்ட பிசினஸ் பண்ண போறோம்னு சொன்னியா? என்கிட்ட ஆலோசனை கேட்டியா? இல்ல மாமே ஒருத்தர் இருக்கானு அறிவு வந்துச்சா? அன்னைக்கு உன்னோட கையில காசு இருந்ததுன்னு திமுர்ல போன இல்ல, மாட்டிட்டு இல்ல, எப்படியோ போமோ வெளியே போ. பேச்சாளர்கள் அனைவருக்கும் இச்சபையை அழைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவன்மான வணக்கத்தினை தாக்குகின்றேன். பெரியவர்களே, இந்திய பாரத தேசத்தின் பெரும் அம்சமே குடும்பம் அமைப்புதான். இந்த குடும்பம் அமைப்புல
அப்படி என்றால் ஒரு மனிதன் ராமாயணத்தை படிக்கிறான், கம்பனுடைய பாடல்களை படிக்கிறான், ராமன் எங்கே கலருகிறானோ அந்த பாடல்களை படிக்கிறான், ராமன் எங்கே கலருகிறானோ அந்த இடத்தை படிக்கிறான், ராமன் எங்கே தருமாறுகிறானோ அதை இந்த மனிதன் படிக்கிறான். பொருத்தி பார்க்கிற பொழுதுதான் ஒன்றாவது கவலை, கவலை பொழுதுதான் அது நெஞ்சத்தில் படும். இப்போ ஒரு மனிதன் இந்த 3 பார்க்கிற நிலைகளையும் படிக்கிறான். ஒரு தந்தை இறந்ததற்கு ஒரு மகன் அழுவது கதறுவது என்பது உலகத்தில் இயல்பு. அவர் தீய தந்தையாகவே இருந்தாலும் புதியாராகவே இருந்தாலும் தந்தை இறந்துவிட்டால் மகன் புலம்புவது கதறுவது என்பது இந்த உலகத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றை நாமும் அழுந்திருக்கிறான் தந்தைக்காக படித்தவனுடைய என்ன வரப்போகிறது, அது என்ன பெரிய பணி இருக்க போகிறது, அது என்ன பெருமை இருக்க போகிறது, பாதுகாப்பு. இரண்டாவது மனைவியை பிரிந்தது. இதை ஏன் மனிதன் படிக்கிறார்? இந்த சீதையை பிரிந்த ராமன் அவன் தளர்ந்து போனான். மனைவியை பிரிக்கிற பொழுது ராமன் தளர்ந்து போவார். சரி, அந்த தளர்ச்சி வந்த நேரத்தில் ஒரு 3 கோல் தேவை. அதை அந்த மனைவி சார்ந்த அல்லாத எனக்கு எடுத்து போனார். எப்படி அந்த தளர்ந்த பொழுது பக்கத்தில் யார் இருந்தா இலக்குவன் இருந்தான். தனமே கொடுக்கிறான்னு சொன்னது யாரு? இலக்குவன். அண்ணா அந்த பேர் பறந்து போச்சுக்கோ, நீங்க இடத்துலாம் பறந்து போச்சுன்னு சொன்னது யாரு? பறந்து போன இடத்திலிருந்து மேலே தாவி சென்று பிடித்து விடலாம், பிடித்தவன் மனைவியை மீண்டும் அடைந்து விடலாம் என்று அவனுக்கு தலைவர்களுக்கு ஊற்றுகோலாக நின்றவன் யாரு? இலக்குவன். இது நான் சொன்னத அவரே சொன்ன வாக்கு. சரி, இப்போ 3வது கேட்டாரு என்ன? இலக்குவனை பிரிந்து ராமன் கடந்தார். தசரதனை பிரிந்து கடந்த ராமன் இயல்பானவன். சீதையை பிரிந்து கடந்த ராமனுக்கு இலக்குவன் என்ற ஊன்றுகோல் உண்டு. ஆனால் இலக்குவனையும் பிரிந்து தடுமாறுகிற ராமனுக்கு யாரும் இல்லை. இதை என்பது இது நாம் கோடிட்டு சிந்திக்க வேண்டிய இந்த மனிதன் சொல்லி இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி வேண்டுகிறார்கள் கொண்டிருக்கலாம். அப்படி என்றால் ஒரு மனிதன் ராமாயணத்தை படிக்கிறான், கம்பனுடைய பாடல்களை படிக்கிறான், ராமன் எங்கே கலருகிறானோ அந்த பாடல்களை படிக்கிறான், ராமன் எங்கே கலருகிறானோ அந்த இடத்தை படிக்கிறான், ராமன் எங்கே தருமாறுகிறானோ அதை இந்த மனிதன் படிக்கிறான்.